இப்பதான் உண்மையான சண்டை இருக்கு. அன்றைய பெற்றோர் இன்றைய அன்றைய இதெல்லாம் தளத்துல இறங்குறோம் பாருங்க. இன்றைய பெற்றோர் தாங்கய்யா. நான் அன்றைய பெற்றோராக இருந்தாலும் சரி, இன்றைய பெற்றோர் தான் என்று பேச வருகிறார் நம்மளுடைய பீட்டர் ஐயா. நோட்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கிறார் பாருங்க ஐயா. அண்ணாலம்மா எந்த டீம்? அனைவரும் வணக்கம் சொன்னீங்க. நான் வணக்கம் சொல்லல, அனைவருக்கும் ஸ்தோத்திரம். வெரி குட் வெரி குட். ஐயா எங்கேயோ போயிட்டீங்க. ஆனா எல்லாமே நம்ம குரூப்ல நன்றின்னு தான் போடுறாங்க. நான் அதுக்கு விளையாடிச்சேன், நன்றி இல்லை ஆமீன் அப்படின்னு சொல்லி விளையாடிச்சு குரூப்ல போட்டுவிட்டேன். சரி, நம்ம சபையார் ஐயா அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிரணீரன் அவர்களுக்கும் எனது முதற்கண் சோத்திரத்தை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணி பேர் தலைவர் பேர் இல்லையா? தலைவர் ஜோசுவா. நாங்கள் பேசக்கூடியது இந்த காலத்து பெற்றோர் இந்த காலத்து பிள்ளைகளை எப்படி வளர்த்துக் கொள்கிறார்கள், எப்படி வளர்க்கிறார்கள் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த காலத்து பெற்றோர்கள் அந்த காலத்து பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது இங்கிலீஷ் என்ற பாடம் தான் இருந்தது. ஆனா இந்த காலத்துல இங்கிலீஷ் இருக்கிற பாடம் இருக்குது. அந்த காலத்து பெற்றோர் படிச்சு 10வது 11வது 12வது படிச்ச பிறகு அப்ப டாக்டர் எதுவுமே இல்லை. அந்த காலத்துல கொஞ்ச நாள் வந்த பிறகுதான் டாக்டர் வந்தது. ஆனா இருந்தாலும் அது இடஒதுக்கீட்டுல தான் கொடுத்தாங்க, தவிர படிச்சதுல கொடுக்கல, இடஒதுக்கீட்டு தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு நீட்ல கொடுக்குறாங்க. நான் இந்த காலத்து பிள்ளைகளை நான் வளர்த்ததாதான் எங்க பிள்ளைங்க நீட்ல படிச்சது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து டாக்டரா வராங்க. இந்த காலத்துல எல்லாமே அப்ப ஜெராக்ஸ் மிஷின்ல போடல. இப்ப இந்த காலத்துல பிள்ளைகள் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டு ஜெராக்ஸ் கம்ப்யூட்டர் எல்லாமே டைப்பிங் எல்லாமே இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நான் கத்துக் கொடுத்துருவேன். இந்த காலத்து பிள்ளைகள் தான் முதன்மையாளர்கள். அதெல்லாம் படிச்சதுல முதன்மையாளர்கள் இந்த காலத்து பிள்ளை. அந்த காலத்துக்காரன் யாருமே ஜெராக்ஸ் கத்துக்கல, ஒண்ணு கத்துல. இந்த காலத்துல ஜெராக்ஸ் கத்து, அந்த காலத்துல டைப்பிங் தான். டைப்பிங் தான் அந்த காலத்துல டைப்பிங் போயிட்டு இப்ப அந்த டைப்பிங் மாத்தி இப்ப எல்லாமே கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு. இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாமே கம்ப்யூட்டர் வளர்ந்து கொண்டு கம்ப்யூட்டர் படித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்புறம் பாருங்க இன்னும் ஒண்ணு, இந்த காலத்து பிள்ளைங்க அந்த காலத்துக்காரங்க தான் நான் எங்க பிள்ளைங்களா வளர்த்தாங்க, இந்த காலத்து பிள்ளைங்களா நான் எதுவுமே நான் வளர்க்கலன்னு சொல்றீங்க. அது என்ன? நான் அனைத்து பெற்றோர்களும் கேட்கிறேன், எல்லா பிள்ளைகளுக்குமே செல்போனை பிடிக்கிறீங்க. இந்த காலத்து பிள்ளை செஞ்சு கொடுத்துருந்தாலும் அந்த செல்போன்ல வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே தெரிஞ்சு. இந்த காலத்து பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தது எல்லாமே பிள்ளைகளுக்கு செல்போனை கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த காலத்து பிள்ளை எந்த பிள்ளைகளுக்கு நான் செல்போனை கொடுத்துருக்கேன், போனே தெரியல. அந்த காலத்துல போன் இல்ல, அதான் சொல்றேன். அந்த காலத்துல போன் இல்ல. ஆனா அந்த காலத்துல போன் இல்ல, இந்த காலத்துல போன் இருந்தால இந்த காலத்து பிள்ளை எல்லாமே சிறு வயசுல கத்துக்கிச்சு. ஆனா இந்த காலத்து பிள்ளைகள் தான் சிறப்பான பிள்ளைகள் என்று நான் சொல்றேன். இது தலைப்பு பெற்றோர்கள். சரிங்க. இந்த காலத்து பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த வளர்த்துதான் இந்த காலத்து பிள்ளைகள் இந்த செல்போனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல இருக்கிற ஐயா நம்ம சமய மூத்த போதில் பாருங்க, ஒரு குறிப்பாச்சு ஒரு எடுத்துக்காட்டு குறிப்பா அவர் எடுத்துக்கோம். அந்த காலத்து பெற்றோர் நம்ம சபை போதகர் ஐயா சாமுவேல் ஐயா. இந்த காலத்து போதகர் ஐயா ஆபராம் ஐயா. நம்ம சாமுவேல் ஐயாவே ஆபரகாமே கொண்டாந்து கொடுத்து 2 பேரும் ஒரு டெக்ஸ்டைல கொடுங்க ஐயா. நாளைக்கு இந்த காலத்துக்கார அந்த காலத்துக்கார கூட இவங்க யாரு பயன்படுத்துறாங்க? அடுத்த வாரம் திட்டக்குடிக்கு வரணுங்க. இல்லையா? அந்த காலத்துல இருக்கிற ஐயா சாமுவேல் ஐயா டெக்ஸ்டைல் யூஸ் பண்ண முடியாது, தெரியாது. ஆனா இந்த காலத்துல சாமுவேல் ஐயா டெக்ஸ்டைலை பிரிச்சு ஆடி ஆக்கார எடுத்து கலாட்டம் போவாரு. ஆனா இந்த காலத்து என்னுடைய பெற்றோருடைய வளர்ப்பு ஆபிரகாம் ஐயா நாங்க அப்படி வளர்த்துருக்கிறோம். அதனால யூடியூப் சேனல், பேஸ்புக் எல்லாமே நாங்கெல்லாம் நான் வாட்ஸ்அப்ல தமிழ்ல எழுதி அனுப்புவேன். எங்களுடைய இந்த காலத்துல பெற்றோருடைய வளர்ப்பு ஐயா ஆங்கிலத்துல தான் டைப் பண்ணி அனுப்புவாரு குரூப்ல. அது நான் பார்த்துருக்கேன். ஐயா இந்த காலத்துல சொல்ற
ஐயா நம்ம சாமுவேல் ஐயா அம்மா சொன்னாங்க, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அந்த காலத்துல படிச்சவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க, இந்த காலத்து படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்கலங்கிறாங்க. அந்த காலத்துல படிச்சுட்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அடுத்தது நீங்க பேசணும். அந்த காலத்துல படிச்சவங்க எல்லாமே படிச்சு விட்டு அவங்க டிகிரியை பொறுத்து தான் வேலை கொடுத்த அந்த பெற்றோர்லாம் அந்த டிகிரியை பொறுத்து அந்த பெற்றோர் அந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. இந்த காலத்து பெற்றோர்லாம் வந்து நாங்கள் எங்களை படிக்க வச்சோம் தவிர இந்த காலத்து பெற்றோர் அனைவருமே படித்தாலும் நாங்கள் வேலை வாங்கிறதுக்கு டெட் எக்ஸாம்னு ஒன்று எடுத்து எங்களுடைய திறமை இந்த பிள்ளை வந்து டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண பிறகு தான் நாங்கள் வேலையை வாங்க முடியும். அந்த காலத்தில் நான் உங்களை மாதிரி நான் வந்து படிச்சுட்டு நான் வந்து சாதாரண வேலை வாங்கலை. இந்த காலம் டெட் எக்ஸாம் எங்களுடைய முயற்சியில் வந்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தோம். எங்கள் பிள்ளைங்க படிச்சது அவங்களுடைய தன் முயற்சியில் வந்து படிச்சுட்டு இந்த வேலையை வாங்கி நீங்கள் உதவிட்டு இருக்காங்க எல்லாமே அனைவரும். நான் ஐயா அம்மா சொன்னேன், அதுக்காக அந்த உதாரணத்தை சொல்கிறேன். இல்லம்மா எது அது நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த காலத்துல எங்க பிள்ளைங்க வந்து எங்க போனாலும் நாங்க படிச்சு வச்சா எங்களுடைய முயற்சியில் தான் எங்க பிள்ளைங்க வந்து படிக்குது. ஆனா அந்த காலத்துல வந்து யாரையும் படிக்க சொல்றாங்க. அந்த காலத்துல வந்து ஊட்டச்சத்து உணவு இல்லை, அதெல்லாம் அந்த காலத்துல யாருக்கும் சுகர் பேரு இது வரலன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து உழைப்பு இருந்ததால இந்த காலத்துல உயர்வு தான் இருக்குது, உயர்வு. நான் அந்த காலத்துல நீங்க படிச்சுட்டு உங்க பிள்ளைங்களை எல்லாத்தையும் வேலை இல்லாம வச்சிருக்கீங்க. ஆனா இந்த காலத்துல எங்க பிள்ளைங்க நான் படிச்சுட்டு எங்க பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க. ஏன்னா எங்களுடைய முயற்சியில எங்க பிள்ளைங்க பெற்றோருடைய முயற்சி தான் எங்களுடைய பிள்ளைங்களாம் வேலைக்கு போறாங்க. ஏன்னா ஆனா வந்து அனைவரும் வந்து இது தவறு இருந்தாலும் ஏத்துங்க, தவறுனாலும் மன்னிச்சுங்க. நான் கொடுத்த கேள்விக்கு இன்னொரு செய்தியா, இந்த காலத்துல வந்து அந்த காலத்துல வந்து என்ன ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த காலத்துல சட்டம் கொண்டு வந்து கிராமத்துல வந்து பொதுமக்கள் வந்து வேலை செய்யறாங்க. அந்த காலத்துல சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த மக்களுக்கு. ஆனா இந்த காலத்துல வந்து அந்த சட்டத்தை எடுக்கிறாங்க. அது எங்களுடைய படிப்பு, எங்களுடைய முயற்சி. வந்தே மாதிரி ட்ரெயின் வந்து அந்த காலத்துல வந்து சென்னை டு திருச்சி தான் போனது. ஆனா எங்க காலத்துல படிச்ச பிறகு வந்தே மாதிரி ட்ரெயின் வந்து இப்ப தற்சமய செய்தியில வந்து வந்தே மாதிரி ட்ரெயின் வந்து வித்தியாசத்தை நிற்கிறது. இந்த காலத்துல முயற்சி பண்ணி எங்களுடைய படிப்பு முயற்சியில வந்து இந்த காலத்துல நிற்குது. அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சோத்திரம். வெரி குட் சோத்திரம் ஐயா. சூப்பர். ஐயா ரொம்ப பிராக்டிக்கலா சொன்னாங்க. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுக்கெல்லாம் ஐயா போயிட்டாங்க. இன்னும் இருக்கு, இன்னும் அடுத்ததுதான் இருக்கு. ஆல்ரெடி பேசிட்டு இருக்கும் போதே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நல்ல பாயிண்ட் ஆனால் அம்மா சொன்னாங்க. என்ன பேசுறீங்க இங்க விளக்கு இந்த பார்த்ததுல டீ டம்ளர் எல்லாத்தையும் அன்றைய கால பெற்றோர்கள் தான். பாயிண்ட பிடிச்சிட்டாங்க. நடுவில் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பேச முடியல. ரொம்ப அருமையாக பீட்டர் ஐயா பேசினாங்க, பிராக்டிக்கலாக பேசினாங்க. அவங்கள சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்போ உழைப்பு மட்டும்தான் இருந்தது, வேலை இல்லை. இப்போ வந்து வேலை உயர்வு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதானங்க? இது ஐயாவோட கருத்துக்களுக்கு நான் ஆடியன்ஸ்ட அண்ணா நம்ம ஆடியன்ஸ் கிடையாது, ஆடியன்ஸ்ட நான் கேட்குறேன். சொல்லுங்க மைமானுவல் ஐயா, சொல்லுங்கய்யா, மைக் எடுத்துக்கோங்கய்யா. சரி, எழுந்து சொல்லுங்க. டிகிரி முடிச்சாலும் அதுல வந்து நிறைய வேலை கிடைக்கலையா, வச்சுட்டே தாங்க போறாங்க. அதை படத்தை போய் கொட்டிட்டு தாங்க இருக்காங்க. படிப்பு 8வது படிச்சது டாக்டர் எல்லாமே பண்ணாங்க. ஐயா பாப்பா பாப்பா சொல்ற அப்ப வந்து 8வது படிச்சதுல வேலை கிடைச்சது சரிதான். அவன் 8வது படிச்சதுதான் வேலை கிடைச்சது.
நாங்க 8வது படிச்சுட்டு டிகிரி படிச்சு டெட் எக்ஸாம் எழுதுறோம், பரீட்சை எழுதுறோம். நாங்க எங்களுடைய திறமையை காட்டுறோம், திறமையை காட்டி அதை பாஸ் பண்ணி வேலையை வாங்குறோம். இங்க பாருங்க அப்ப வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வேற. அப்ப HSC படிச்சாலே இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப ஹை கிளாஸ், ரொம்ப ஹை கிளாஸ். அந்த எஜுகேஷன் வேற. இப்ப இருக்க லெவல் ஆஃப் எஜுகேஷன் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அதையும் இது கம்பேர் பண்ணக்கூடாது. இல்ல தலைவர் ஏன் வெளியே இருக்காரு? பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு.